நிறைய இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் சமீபத்தில் நடந்த விஷயம், ரொம்ப ரொம்ப சமீபத்தில் நடந்தது. சவுகார்பட் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் வந்தான். அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 வயசு இருக்கும். பிரச்சனம் வச்சதும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு சாபம். 15 வருஷமா அந்த வீட்டுல அந்த அவன் வேலை செய்யறது தான். அதுமுல்ல அப்பா வந்து எல்லாரையும் அந்த மாதிரி தான் திட்டுவாரு. அவர் ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும். தமிழ் பேசும்போது அவர் திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் திட்டுறது கூட கிடையாது, அது திட்டுற மாதிரி இருக்கும். அது அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த வந்த ஸ்டாஃபுக்கு வந்து என்ன எமோஷனில் இருந்தார் தெரியல. திடீர்னு 3வது மாடியில் குதிச்சு இறந்துட்டாருங்க. உங்கள் குடும்பமே நல்லா இருக்கா சொல்லி இறந்துட்டாரு. இது கண் கூட நடந்த விஷயம். ஸோ அவங்க அப்பா செஞ்ச ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூ. இவங்களால ஃப்ரீடமாக ஒரு இடத்துக்கு விட்டுட்டு ஒரு டூர் போகிறது கூட முடியல. அந்த வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல. ஏன்னா இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு யாருன்னா ஒரு ஆண்டா வேணும். சர்வெண்ட்டோ இல்லை நர்ஸையோ போட்டால் கூட இவங்களுக்கு அந்த ஒரு மனசில் ஒரு நிம்மதி போச்சு இல்லையா? இதை தான் சொல்கிறோம், சாபம் வாங்கக்கூடாதுன்றது. வீட்டில் பிரச்சனையா, இருக்கிறதுல பிரச்சனையா, செய்வனைகள் என்னன்னா வந்தது வந்து அவங்க பையன் தான் வந்தாங்க. ஆனா இந்த தப்பு பண்ணது சாபம் வாங்கினது வந்து அப்பா தான் சாபம் வாங்கியிருக்காரு. இது எப்படி பையன் வந்து கேட்கும்பொழுது அந்த கரெக்டான அப்பாவுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்? நல்ல கேள்விமா. இது ஆக்சுவலாக பிரச்சனத்தில் இருக்கும். பையன்ல இப்போ நீங்க கூட யாரோ ஒருத்தர் வராங்க, யாரை பத்தி வேணா கேட்கலாம். அமெரிக்கா தம்பியை பத்தி கூட இங்க நீங்க கேட்கலாம். இது வந்து இன்னைக்கு இந்த சோழி பிரசனத்தால சொல்ல முடியும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல, ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்ககிட்ட வர இந்த ஆன்மீக அன்பர்கள் குறித்த நிறைய சுவாரஸ்ய தகவல்களை எங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நடந்த ஒரு சில அமானுஷ நிகழ்வுகளும் சரி, இல்ல நீங்களே வியப்பில் ஆழ்ந்த விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பகிர்ந்து போறீங்க சார்? நிறைய இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா சமீபத்தில் நடந்த விஷயம், ரொம்ப ரொம்ப சமீபத்தில் நடந்தது. சவுகார்பட் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் வந்தான். அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 வயசு இருக்கும். பிரச்சனம் வச்சதும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான ஒரு சாபம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. நானும் சுற்றி சுற்றி கேட்குறேன். அந்த தம்பிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஏன்னா ஆனால் என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா சடனாக கேன்சர் எஃபெக்ட் ஆகிறாரு, அம்மாவுக்கு வந்து பேரலைஸ் அட்டாக் ஆகுது. இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு சமீப காலத்தில் ஒரு 6 மந்த்தில் நடக்குது. அவர் வந்து கேட்குற ஃபினான்ஷியலாக சவுண்டாக தான் இருக்காங்க. பட் வியாதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னமே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஃபினான்ஷியலாக இருந்தாலும் நிம்மதி இல்லை, வியாதி வந்து நிறைய, அதாவது உங்களுக்கு பணம் கொடுத்தா கூட சரியாகாத அளவுக்கு வியாதி. அவங்க அம்மாவுக்கு கோல்டன் ஹவர்ஸில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவளை அப்போ ஒரு இன்சிடென்ட்டை நான் துருவி கேட்கும்போது அந்த தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னான். ஒரு விஷயம் நடந்தது அங்கிள், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அப்போ வந்து கேட்கும் பொழுது எதன் அடிப்படையில் அந்த மாதிரி கேட்டீங்க? எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுமா, இந்த குடும்பத்தில் ஒரு குடும்ப பிரச்சனம்னு ஒன்று வைப்போம். அந்த குடும்ப பிரச்சனத்தில் எல்லார் பேரும் சொல்லி ஒரு பிரச்சனம் வைப்போம். ரேண்டமாக ஒரு விஷயம் எடுத்து வச்ச போது எனக்கு வந்து தெரிஞ்சது. அப்போது கேட்டவங்க வீட்டில் வந்து நிறைய வியாதி சம்பந்தமான எக்ஸ்பெண்டிச்சர் ஏறிச்சானா, ஆமாம் 6 மந்த்தாக ஏறிச்சுன்னா 6 மந்த்தாக இந்த மாதிரி வியாதிகள் சம்பந்தமான ஒரு செலவு ஒரு வீட்டில் ஏறுதுன்னு சொன்னால் இது சமீப காலத்தில் வந்த சில விஷயங்கள் தான். அப்போ கேட்டபோது தான் அந்த தம்பி சொன்னால், எங்கள் அப்பா கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஃபினான்சர், பேர் வேண்டாம், இன்னைக்கு தெரிஞ்ச சென்னைக்குள்ளே ஒரு பெரிய ஃபினான்சர், அதான் சொல்கிறேன். பெரிய பிரபலமானவங்க, அவங்க பெரிய ஃபினான்சர். அவர் எப்பவுமே அவரோட சுபாவமே பார்த்தீங்கன்னா சிடுன்னு பேசுவார். அது எங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு தமிழ் பையனுக்கும் தெரியும். வந்த ஒரு 35-40 வயசு பையன்தான். அவரு அர்ஜென்ட்டில் ரொம்ப நாளாக அப்பா கிட்ட கேட்டிருக்காரு பொழுது அன்னைக்கு வீட்டுக்கே வந்தார். எங்கள் 3rd ஃப்ளோர் எங்கள் வீட்டுக்கே வந்தார். வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவும் அவரும் கத்துறாருனாலும் ஆளில் சாதாரணமாக உட்கார்ந்துருந்தேன். அப்பா வந்து இல்லடா போடான்றாரு. இவர் அவனை ரொம்ப ஹார்ஷா திட்டினார். எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அட்வான்ஸ் மாதிரி ஏதோ ஒரு காசு கேட்கறதுக்காக கொஞ்சம் பெரிய தொகை கேட்டிருப்பான் போல் இருக்கு. அதெல்லாம் நான் தெரியல சார். பட் ஆனால் அப்பா வந்து ரொம்ப எமோஷனலாக கத்துறாரு. அவன் வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்த காசு மிஸ்யூஸ் பண்ணானா எதுவும் தெரியல.
ரொம்ப ஹார்ஷாக திட்டினார், அது மட்டும் உண்மை. ஒரு 15 நிமிஷம் இவங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் நடக்குது. இதை நாங்களாம் எப்பவும் நடக்கும். அப்பா யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சவுண்டாகவும் வருஷமா அந்த வீட்டுல அவர்கிட்ட அந்த அவன் வேலை செய்யறது தான். அதுவும் இல்லை, அப்பா வந்து எல்லாரையும் அந்த மாதிரி தான் திட்டுவார். அவர் ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும். தமிழ் பேசும்போது அவர் திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் திட்டுறது கூட கிடையாது, அது திட்டுற மாதிரி இருக்கும். அது அன்னைக்கு அந்த பையனுக்கு, அந்த வந்த ஸ்டாஃபுக்கு வந்து என்ன எமோஷனில் இருந்தார் தெரியல. திடீர்னு 3வது மாடியில குதிச்சு இறந்துட்டாருங்க. உங்க குடும்பமே நல்லா இருக்கா சொல்லி இறந்துட்டாரு அப்படின்னு அது கூட எங்க அப்பா வந்து அப்புறமா தான் சொன்னார். இப்போதான் அவன் சொன்னாரு. அவன் சாபம் விட்டாலாம் சொல்ல, அவன் குதிச்சுட்டாண்டான்னு மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சுட்டு. பட் இப்போ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாதப்போ இது கூட இருக்கலாமா அப்படின்னு கேட்டார். நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், இது இருக்கலாமா சுவாமின்னு. அதுதான் உண்மை. இப்போ அவங்களுக்கு அதற்கான பரிகார பூஜை இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கோம், நாங்கள் கொடுத்துருக்கோம்மா. இது கண் கூட நடந்த விஷயம். ஸோ அவங்க அப்பா செஞ்ச ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால ஃப்ரீடமாக ஒரு இடத்துக்கு விட்டுட்டு ஒரு டூர் போகிறது கூட முடியல. அந்த வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல. ஏன்னா இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு யாருன்னா ஒரு ஆண்டாள் வேணும். சர்வெண்ட்டோ இல்லை நர்ஸையோ போட்டால் கூட இவங்களுக்கு அந்த ஒரு மனசில் ஒரு நிம்மதி போச்சு இல்லையா. இதை தான் சொல்கிறோம், சாபம் வாங்கக்கூடாதுன்றது. ஒரு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா வந்து சாபம் விட்டு இறந்தா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த விஷயத்து மூலமா தெரியுது. இதுதான் ரீசனா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க எப்படி இந்த சோழி பிரசனம் மூலம் ஐடென்டிஃபை பண்ணி? எங்களுக்கு இந்த சோழி பிரசனத்துல மெயினா நாங்க கண்டுபிடிக்கிறதே இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே. மற்ற ஜாதகத்திலேயே கோசார பலன்ல இது தெரியாது. சோழி பிரசனத்துல மட்டும்தான் வைக்கும் போதே வீடோட பிரச்சனம், குடும்ப பிரச்சனம் நம்ம மாத்தி மாத்தி கேட்டுக்கலாம். ஆஃபீஸில் பிரச்சனையா, ஏன்னா வீட்டில் பிரச்சனையா, இருக்கிறதுல பிரச்சனையா, செய்வனைகள். இப்போ என்னன்னா வந்தது வந்து அவங்க பையன் தான் வந்தாங்க. ஆனா இந்த தப்பு பண்ணது, சாபம் வாங்கினது வந்து அப்பா தான் சாபம் வாங்கியிருக்காரு. இது எப்படி பையன் வந்து கேட்கும்பொழுது அந்த கரெக்டான அப்பாவுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்? நல்ல கேள்விமா. இது ஆக்சுவலாக பிரச்சனத்தில் இருக்கும். பையன்ல இப்போ நீங்க கூட யாரோ ஒருத்தர் வராங்க, யாரை பற்றி வேணா கேட்கலாம். அமெரிக்கா தம்பியை பற்றி கூட இங்கே நீங்கள் கேட்கலாம். இது வந்து இன்னைக்கு இந்த சோழி பிரசனத்தால சொல்ல முடியும். எப்படி அது சாத்தியமாகுது? இந்த கடவுளோட அருள் வேற இதில் ஒன்றுமே இல்லை. பிரச்சனைன்றது நம்ம பார்த்தாலும் நம்ம பார்க்குற முறையும் கடவுளோட ஒரு அனுகிரகம் இல்லைன்னா இது சாத்தியப்படாதுங்க. இந்த சாபம் வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும்? இதுக்கு எதனா கால டியூரேஷன் எதாவது இருக்குங்களா? இல்லைம்மா, இவங்க அந்த பரிகாரங்களும் சரியான தப்பும் உணராத வரைக்கும் இது வந்து போகவே போகாது அந்த குடும்பத்தை விட்டு. பரிகாரங்கள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாபங்கள் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து நாங்கள் அடித்து அமர்த்துவோம்னு சொல்லுவோம் மலையாளத்தில். அந்த மாதிரி செய்வோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அமானுஷ்ய தகவல் குறித்து தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.